உங்கள் எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு கடவுள் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்கு எல்லாவற்றையும் கடவுள் செய்வாராக. கவனிங்க, இயேசு பிறந்தார்னு எல்லா இடத்துலையுமே நம்ம எல்லாரும் சொல்கிறோம். ஆமா, ரைட்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வராங்க. எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு பர்பஸ். இப்போ நீங்க இந்த பூமிக்குள்ள வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, உங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஜீசஸ் வந்து இந்த பூமிக்குள்ள வந்திருக்காரு. இப்போ நம்ம எல்லாருமே ஜீசஸோடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம், ரைட்? நல்லா கவனிங்க, ஜீசஸ் ஏன் வந்தார் அதை முதல் தெரிஞ்சுக்கணும். ஜீசஸ் ஏன் வந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் வந்தீங்கன்னு நீங்களும் என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். அதை தெரிந்தாதான் உங்களுக்கு அதை குறிச்சதான அறிவு உங்கள்கிட்ட இருக்கும். இயேசு இந்த பூமிக்கு வந்தாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு? நம்பர் 1, உங்களை உங்களுக்கு காண்பிக்க. இப்போ நீங்க கேட்கலாம், என்ன எப்படி அவர் எனக்கே காண்பிக்க முடியும்? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த பைபிள் இது என்ன சொல்ல வருது, இது என்ன சொல்ல வருது, இது என்ன கருத்தை உங்களுக்கு கொடுக்குது, இது என்ன கருத்தை உங்களுக்கு போதிக்குது? அவர் ஏன் இந்த பூமிக்குள்ள வந்தார்னா, நான் என்ன சொன்னேன்? நம்பர் 1, உங்களை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு. 2வது, உங்களுடைய எல்லா பாவங்களையும் என்ன செய்ய அவர் ஏற்றுக்கொள்ள. உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ள. அவர் சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் என்ன செய்றேன்? இந்த பூமிக்குள்ள வந்தேன்றார். இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம எதை இழந்தோம்? நம்ம ஒரு ஃப்ரீடம் வாங்கணும். ஆமா, ரைட்? நம்ம யார்கிட்ட இருந்து நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சது? வெளிநாட்டுக்காரங்க கிட்ட இருந்து. தட் மீன்ஸ் நம்மளை அடிமையா வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைச்சது? ஒரு ஃப்ரீடம், ஒரு விடுதலை கிடைச்சது. ஆனா அதே போல அந்த காலத்துல ஜனங்கள், யூத ஜனங்க என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னா, ரோமன்ஸ் அவங்க கிட்ட அடிமையா இருந்தாங்க. யார்கிட்ட? ரோமன்ஸ் கிட்ட என்னவா இருந்தாங்க? அடிமையா இருந்தாங்க. இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து கிட்ட அடிமையா இருந்தாங்க. அங்கிருந்து விடுவிச்சு அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு யார் போனது? மோசே போனது. அதுக்கடுத்து மோசேக்கு அப்புறமா யார் வந்தது? யோசுவா வந்தது. அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பீரியட்ல என்ன செய்தாங்க? வந்தாங்க. எலியா வந்தாங்க, எலிசா வந்தாரு, தீர்க்கதரிசிங்க. அதுக்கடுத்தது ஒரு ராஜாவை நியமிக்கணும்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு என்ன செய்தாங்கன்னா சவுலை நியமிச்சாங்க. இவர் என்ன செய்வார்? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போவாரு. சவுல் ராஜான்னு தானே சொல்றாங்க. அதுக்கடுத்து இஸ்ரவேலை நடத்துறது யாரு அப்படின்னு கேட்டா தாவீதை கை காமிச்சாங்க. தாவீதுக்கு அடுத்து யாரு? சாலமோன். இப்படி படிப்படியா வந்து திருப்பி இவங்க எல்லாம் போய் யாருக்கிட்ட போயிட்டாங்கன்னா, திருப்பி இன்னொருத்தர் வந்து என்ன செய்துட்டாருன்னா இவங்களை ஆக்குபை பண்ணிட்டார். அவர் பேர் யாருன்னா பாபிலோன், நேபுகாத். உங்களுக்கு விளங்குதா? அங்கிருந்து ஒருத்தர் விடுதலை செய்தார். அவர் பேர் யாருன்னா சைரஸ். அவர் யாருன்னா யூதரும் கிடையாது, அந்த யூதத்தில் இருக்கிற அந்த ஜனமும் அவர் கிடையாது. சைரஸ் அவர் வேற ஒரு அயலகத்தான். அவரு தான் என்ன செய்யறாரு? இந்த ஜனங்களை மீண்டும் விடுவிக்கிறார். இதுல நெகேமியா, எஸ்ரா, தானியல் இவங்கெல்லாம் வருவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்கெல்லாம் ஒரே பீரியட்ல வாழ்ந்தவங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஒவ்வொரு தீர்க்கதரிசியா கடவுள் என்ன செய்யறாரு? அனுப்புறாரு. அனுப்பிட்டு யோவான் ஸ்நானகனையும் என்ன செய்யறாரு? அனுப்புறாரு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. எது ஒர்க் அவுட் ஆகும்? ஜீசஸ் அனுப்பு. யார் அனுப்பு? ஜீசஸ் அனுப்பு. ஏன்? இவர் போய் என்ன செய்யட்டும்? மக்களுக்கு உண்மையை எடுத்து உரைக்கட்டும். அந்த உண்மை என்னன்னா நீங்க தான். இப்ப நீங்க கேட்கலாம், உண்மை நான் தான்னா? அந்த உண்மையே நீங்க தான். அந்த உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய உணர்வு. அவர் எதுக்கு வந்தார் தெரியுமா? உங்க உணர்வை உங்களுக்கே திருப்பி கொடுக்க. அவருடைய முதல் பிரசங்கமே என்ன தெரியுமா?
முதல் வார்த்தையே பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. That means உங்க உணர்வு சமீபமாய், oh my God, விசுவாசிக்கிற இடத்துல நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்க உணர்வு சமீபமாய் இருக்கிறது. உணருங்க, எல்லாமே கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மீதி எல்லாமே என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். எல்லாருமே வந்தாங்க, எல்லா தீர்க்கதரிசிகளும் வந்தாங்க, ஆனா உணர்வை பத்தி என்ன செய்யல, சொல்லல. ஆனா ஜீசஸ் வந்தாரு. அவர் சொன்னது என்னன்னா, பரலோக ராஜ்யம் உங்ககிட்ட தான் இருக்கு. தட் மீன்ஸ் உணர்வு உங்களுக்குள்ள தான் இருக்கு. இப்போ நீங்க நினைக்கலாம், உணர்வை சொல்றதுக்கு அவர் வந்தாரு. ஆமா, உணர்வை சொல்றதுக்கு தான் அவர் வந்தது. நீங்க அவருடைய ப்ரீச்சிங் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரசங்கத்தெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சீஷர்களுக்கும் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, போய் சொல்லுங்க அப்படின்னாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? வாழ விடாம நம்ம சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். செத்தா எங்க போவோம்? சத்தியமா போக மாட்டேன், சொர்க்கம். வாய்ப்பு இல்லை ராஜா, இங்கே தான் ஒழுங்கா வாழல, அட்லீஸ்ட் சொர்க்கத்திலேயாவது மேலே போய் என்ன செய்யலாம், வாழுவேன். இங்கேயே வாழல, மேலே போய் எப்படி வாழுவேன்? மேலே எல்லாம் போய் நீங்கள் வாழ மாட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. உணர்வு எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. அவர் எதுக்கு வந்தாரு? உங்க உணர்வை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு தான் அவர் வந்ததே. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜீசஸை பத்தி? ஜீசஸ் வந்தாரு, மதம் மாத்தினாரு. அவர் மதத்தை மாத்தல, உங்க உணர்வை உங்களுக்கு காண்பிச்சாரு. இன்னைக்கு அது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஓஹோ, ஆனா மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு அவர் உங்களுக்குள்ள வரட்டும். இன்னைக்கு உங்களுடைய உணர்வு உங்களுக்குள்ள வரட்டும். எத்தனை பேருக்கு உணர்வு இருக்கு? அது என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? டைம் இல்ல. நம்மளுடைய உணர்வை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்ல? டைம் இல்ல. நல்லா கவனிங்க, இந்த காலத்துல இருக்கு. எத்தனை பேர் கையில இருக்கு? பட் நல்லா கவனிங்க, இப்போ எல்லார் கையிலயுமே போன் இருக்கு. சின்ன பசங்க சாப்பிடணும்னா போன் கொடுக்கணும். அவங்களுடைய உணர்வு எங்க இருக்கு? அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர்களுடைய உணர்வு எங்க இருக்கு? போன்ல இருக்கு. நீங்க சாப்பிடணும்னாலும் எங்க இருக்கு? டிவியில இருக்கு. ஒத்துக்குங்க, ஆமா சொல்லுங்க. பாதி சோறு கீழே கொட்டிடும். நாசமா போக என்ன பண்றா பாருங்க, அங்க பாரு, ஓ இப்படி போ, அங்கே இரு, அங்கே இரு, வரதா அவன் அங்கேயே தான் இருக்கான். குழம்பு ஊத்துமா, குழம்பு ஊத்துமா, விளம்பரத்தப்போ. உணர்வு எங்க இருக்கு? உணர்வு எங்க? ஆனா வேலை என்ன செய்றீங்க? சாப்பிடுறீங்க. இந்த உணர்வை தான் அவர் மீண்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்க உணர்வு உங்களுக்குள்ளதான் இருக்கு. எல்லாருமே கேட்குறாங்க, அம்மா நீங்க ஏதோ சொல்றீங்களே, அது எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. எல்லாரும் ஷாக் ஆகுறான். திருப்பியும் கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றேன், மற்றவங்களுக்கு எப்படி சொல்றது? அதனால தான் அவர் இன்னொரு லைன் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க நினைக்கலாம், உணர்வை சொல்றதுக்காயா வந்தாரு? ஏமா, உணர்வை சொல்றதுக்கு தாம்மா அவர் வந்தாரு. உங்களை உணர சொல்லி தான் அவர் வந்தாரு. எப்படி உணர்றீங்க நீங்க? உங்களை நீங்க எவ்வளவு வேல்யூ பண்றீங்க, உங்களை நீங்க எந்த அளவுக்கு உணர்றீங்க, அந்த அளவுக்கு பூமியில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். யோபுன்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன், பைபிள்ல தான் இருக்கார். அவர் பெரிய செல்வ சீமான். யாரு? யோபு. எல்லாமே நிறைந்தவர். ஆனா எல்லாமே அவர்கிட்ட இருந்து போன உடனே திருப்பியும் போய் உட்கார்றாரு. யாருக்கிட்ட தெரியுமா? கடவுள்கிட்ட தான். கடவுளை அவர் என்ன செய்யல, வெறுக்கல. திருப்பியும் போய் கடவுள்கிட்ட உட்கார்றாரு. நான் எங்க தப்பு பண்ணேன்? நான் எங்கேயோ என்னை உணராம போயிட்டேன், எங்கேயோ என்ன உணராம போயிட்டேன். நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்? அப்போ நான் என்ன செய்யணும்? திருப்பியும் என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னவோ சொல்றாங்க, ஆனா அது அவர் ஒத்துக்கலை. ஆனால் அவர் கடைசியாக யாரை உணர்ந்தார் தெரியுமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் தான் உணர்ந்தார். அவங்க சொன்னதை உணரல, 3 பேரையும் தான் உணர்ந்தார். 3 பேரையும் உணர்ந்த உடனே கடவுள்கிட்ட கேட்குறாரு. கடவுள் உடனே சொல்றாரு, அவரையும் மாத்துறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் மாத்துறாரு. நல்லா கவனிங்க, நீங்க யாருன்னு முதல்ல என்ன செய்யுங்க? உணருங்க.
ரெண்டாவது கூட யார் இருக்கிறாங்கன்றதையும் நினைச்சு அவங்களையும் என்ன செய்யுங்க, உணருங்க. மூணாவது நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதையும் நீங்க உணருங்க. இந்த உணராதவங்களுக்கு தான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, இவர் தான் உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உணராதவனெல்லாம் சுமக்கிறவர் இவர் தாண்டான்னு அர்த்தம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பீடி இருக்குது, சிகரெட் இருக்குது, ட்ரக்ஸ் இருக்குது, பீர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அவன் உணர்ந்து குடிக்கிறானா? இல்லை, அவன் எதையோ ஒரு காரியத்தை மறக்கிறதுக்கு தான் அவன் குடிக்கிறான். எவனா உணர்ந்தா தண்ணி அடிக்கிறான், நான் இப்பொழுது தண்ணி அடிக்கிறேன், நான் இப்பொழுது ஆஃப் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வாய்க்குள்ள அவன் இது கிட்ட கூட எடுத்துட்டு வர முடியாது, உள்ள போகவே போகாது. உள்ள போச்சுனாலும் வெளியே வந்துடும். ஏன்? பிகாஸ் அவன் உணர்றான். இப்ப ஏன் ஜீசஸ் வந்தாரு? என்ன எனக்கு உணர்த்த, உங்களை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு. ரெண்டாவது உங்களுடைய உணர்வை உங்களுக்கு தெரியப்படுத்த. உங்க உணர்வை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. உங்களிடத்துல ஒரு ஊழியக்காரர் அனுப்பப்பட்டிருக்கார். அப்ப அவர் யாருடைய தூதன்? தேவனுடைய தூதன். அதனாலதான் எல்லா காரியமும் எப்படி நடக்குது? ஸ்பீடா நடக்குது. தூதன் வந்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொன்னாலே போதும். தூதன் வந்து உங்களுக்கு வாழ்த்துதல் சொன்னாலே போதும். மரியாள் கிட்ட வந்து என்ன சொல்றாரு? வாழ்த்துதல் சொல்றாரு. மரியாளே நீ வாழ்க. தட்ஸ் இட். மரியாளே நீ வாழ்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Amen. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். I receive. Congratulations to you in the name of Jesus. ஏன் கங்க்ராச்சுலேஷன்ஸ்? ஏன் வாழ்த்துதல்? பிகாஸ் இப்பொழுதிலிருந்து நீங்கள் மீண்டும் பிறந்தவர்கள். ஆமென். சொல்லுங்க, நான் மீண்டும் பிறந்தவன். நான் மீண்டும் பிறந்தவன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நான் மீண்டும் பிறந்தவன். இப்பொழுதிலிருந்து நீங்க உங்க வாழ்க்கைய வாழ போறீங்க. ஆமென். ஏன்னா இந்த பூமிக்குள்ள நம்ம வரோம், ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு அல்ல, மற்றவங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த பூமிக்குள்ள நாம வரோம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையை என்ன செய்ய முடியல? வாழ முடியல. இல்லை, முடியும். ஆமென். உங்க வாழ்க்கையை உங்களால என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அதுக்கு தான் அவர் வந்து சொல்றாரு, உங்க வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். அதனால தான் பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் இவங்க எல்லாருமே அவர் கூடவே போறாங்க. எதுவும் சொல்லிடாத, இதெல்லாம் நீ உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரிஞ்சா உனக்கு என்னன்றாரு? இன்னைக்கு கடவுள் உங்களை மீண்டும் பிறக்க வச்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு. மீண்டும் நீங்க செய்கிற காரியத்தை மீண்டும் பிறக்க வச்சிருக்கிறார். அது துளிர் விட்டு எழும்புவதற்கு மீண்டும் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். சொல்லுங்க, கடவுள் என்ன மீண்டும் இப்பொழுது பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். இப்பொழுது என்னை மீண்டும் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். சொல்லுங்க, I receive. சொல்லுங்க, yes. இப்ப போடுங்க ஆகாய 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின மகிமை பெரியதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? ஆமென். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும். Am I right? அப்போ ஆலயம் எங்க இருக்கு? எனக்குள்ள. Am I right or wrong? அவர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும். இப்பொழுதிலிருந்து நீங்கள் எதையெல்லாம் பேசுகிறீர்களோ அந்த வார்த்தைகளாகட்டும் அந்த காரியங்களாகட்டும் மகிமையாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே. I receive. இப்போ நீங்க பேசுறப்போ என்ன வருது? காத்து வருது. அப்ப மகிமை எங்க இருக்கு? உங்க வாயில. மகிமை எங்க இருக்கு? வாயில. எதால கேட்ட? வாயால கேட்ட. எதால கேட்டோம்? அப்ப மகிமை எங்க இருக்கு? ஒரு காரியத்தினுடைய ஃபினிஷிங் எங்க இருக்கு? மகிமை என்னன்னு தெரியுமா? ஃபினிஷிங். உள்ள யாரோ பேசுறாங்க, உள்ள கிரியேட்டிவா ஐடியாஸை கொடுக்குறாங்க, உள்ளேயும் பேசணும். அந்த வார்த்தையை இங்க மாற்றப்போ இங்க யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்றதுக்கு என்னதான் வேணும்? வார்த்தை வேணும். அந்த வார்த்தை தான் இந்த ட்ரீயை ஃபினிஷ் பண்ணிருக்கு. ஆஹா, அதனாலதான் அவர் சொல்ல, வார்த்தை என்னவாகி மாம்சமாகி. இப்ப மீண்டும் நீங்க பிறப்பது என்பது நீங்க எகைன்
எங்க போயிட்டு வர முடியாது? தாய் வைத்து தாய் வயிற்றுக்குள்ள என்ன செய்ய முடியாது? போயிட்டு போயிட்டு வர முடியாது. உங்களுடைய காரியத்தை மீண்டும் என்ன செய்ய வைக்கலாம்? பிறக்க வைக்கலாம். அப்ப நீங்கள் மீண்டும் பிறந்தவர். சொல்லுங்க, நான் மீண்டும் ஆஹா பிறந்தவன். இப்பொழுது நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். இப்பொழுது நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். இப்பொழுது நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சரி, எப்படி நம்புறீங்க? எதை வச்சு நீங்க நம்புறீங்க? உணர்வில்லாமல் இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு உணர்வை நான் காமிச்சிட்டேன். எப்படி உங்களை உணர முடியும்? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, இப்போ நான் இந்த 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 கர்ச்சீஃப் நான் வச்சுட்டு இருக்கேன்னா, இப்போ இந்த கர்ச்சீஃப் என் கையில் இருக்குது, நான் என்ன செய்கிறேன்? அப்போ நடக்கிறப்ப எதை உணர்ந்து நடங்க? இந்த பூமியை உணர்ந்து நடங்க. கடவுள் படைச்சது பூமியை யார் படைச்சா? வானத்தில் பறக்கிறப்ப உணர்ந்துக்கினே பாருங்கள். நானும் அப்படி தான் பறப்பேன். வாவ், என்ன வாவ், மேகம். நான் போகிற ஒவ்வொரு வாட்டியும் மேலே பறக்கிறப்போ மேகத்தை ஃபோட்டோ பிடிப்பேன். மேகத்தை ஏன்? கிரியேஷன் அந்த அளவுக்கு அழகா இருக்கு. அவர் படைச்சது அந்த அளவுக்கு எப்படி இருக்குது? அழகா இருக்கு. கார் ஓட்டுறப்போ உணர்ந்து ஓட்டணும், அப்பதான் சேஃபா போய் சேர முடியும். மண்டையில் ஒன்று வச்சுட்டு, தட் மீன்ஸ் பிரெயினில் ஒன்று வச்சுட்டு ஓட்டணும்னு வச்சுக்கோங்க. நீ யார் மூஞ்சியில் முழிச்சனோ தெரியல, யார் மூஞ்சியில்? உங்கள் மூஞ்சியில், உங்கள் முகத்தில் நீங்கள் தான் முழிச்சிங்க. நீங்கள் தான் உருவாக்குனீங்க. எதை? இந்த நாளை. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது பிறந்து வரும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும். நல்லா கவனிங்க. கட்டடத்துக்குள்ள கடவுள் வரமாட்டாரு. அப்ப கடவுள் எங்க வருவாரு? உங்களுக்குள்ள தான் வருவாரு. சொல்லுங்க, எனக்குள்ள. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, எனக்குள்ள. இன்னொரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குள்ளே. ஏன் உங்களுக்குள்ள வராரு? ஏன்னா நீங்க தான் அந்த ஆலயம். உங்களை ஆக்டிவேட் பண்ணதான் அவர் வராரு. அப்போ உங்களுக்கு காண்பித்தா, அப்போ இந்த பூமிக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் உங்களால பார்க்க முடியும். இந்த பூமிக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்துக்குடையும் உங்களால என்ன செய்ய முடியும்? பேச முடியும். இந்த பூமிக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் உங்களால செய்ய முடியும். சரி, என்னால் இந்த வேலையை செய்ய முடியல, என்னால் அந்த காரியத்தை போய் பண்ண முடியல. நோ, பைபிள் வசனம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற சக்தியினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் அதுக்கு தான் வராரு. சீசர்கிட்ட சொல்றாரு, என்ன யாருன்னு சொல்றாங்க? அதுக்கு பேதுரு சொல்றாரு, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஜீவன் எங்க இருக்கு? தேவனுடைய, அதனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? குமாரன் யாரு? அவர்தான். கிறிஸ்து யாரு? அது உங்களுக்குள்ள இருக்கு. அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுடைய வேலை இப்பொழுது ஆரம்பமாகுது. நீங்க உங்களை உணர ஆரம்பிங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உணர்ந்து செய்யுங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது கிட்ட சொல்றாரு, உணர்வுள்ளவன் உண்டோ? ஆஹா, உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. அப்போ உணர்வுள்ளவங்க யாருமே இல்லை. ஏன் இப்ப கூட இல்லை? இப்ப கூட இல்லை. உணர்வுள்ளவங்க யாருமே இப்ப கூட. இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப நானே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இங்க எத்தனை பேர் உணர்வோடு இருக்கீங்கன்னா? சில பேர் மாத்திரம் தான் கை தூப்பீங்க. பக்கத்தில் கை தூக்குனாங்களேன்னு சொல்லி நீங்களும் என்ன செய்வீங்க? தூக்குவீங்க. ஏன்? பிகாஸ் அவங்க தூக்குனாங்க, நான் தூக்குனேன். ஏன் உணர்வுள்ளவங்க நான் இங்கே இருக்கீங்கன்னு கேட்குறப்போ ஏன் உங்களால் தூக்க முடியலன்னா, பிகாஸ் நீங்கள் நான் பேசுறது என்ன செய்யல, நீங்கள் கேட்கல. கேட்டால் என்ன செய்வீங்க? கை தூப்பீங்க, கை தூக்குவீங்க. ஏன் சாட்சி உடனே நடக்குது? பிகாஸ் அவங்க அதை உணர்றாங்க. எதை? அந்த வார்த்தையை. அப்போ கடவுள் இந்த 7 வழியில மீண்டும் பிறக்கிறதுக்கு உங்களுக்கு வழி செய்வார். ஆமென். எதை வச்சு? உங்க உணர்வை வச்சு. சொல்லுங்க, என்னுடைய உணர்வை வைத்து.